So line and staff authority. So line and staff organization பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்க. பட் அதுல ஸ்பெசிபிக் அத்தாரிட்டிக்கு மட்டும் அந்த மாதிரி வருது. சோ ஸ்டாஃப் அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அட்வைசர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்கா? அட்வைசர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ இது வந்து லைன் அண்ட் ஸ்டாஃப் அத்தாரிட்டிங்கிறது ஒரு சுப்பீரியர், அதே கான்செப்ட் தானே இது, சுப்பீரியர் அண்ட் ஒரு சப்பார்டினேட். இந்த சப்பார்டினேட்ஸ் வந்து ஒரு அட்வைஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி இவர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. So the authority may not be passed completely, but ஆனா வந்து full responsibility will be taken by this line manager. Okay. அங்க அதான் பார்த்தோம், இங்கேயும் அதான் பாக்குறோம். ஆனா என்ன ஒரே டிஃபரன்ஸ்னா, இங்க வந்து யார் ரெஸ்பான்சிபிள் யார் அக்கௌண்டபிள்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டா எங்க ஸ்டாஃப்ஸ் will not be accountable. ஏன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டா அட்வைஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இருக்கலாம். Is it okay? So every organization exists, etc. Line managers are directly responsible for achieving these goals. Obviously. So they are represented by the standard chain of command. So அவங்க authority இருக்கு, அப்போ அவங்க கமாண்ட் பண்ண ரெடியா இருப்பாங்க. Starting with the board of directors and extending down through the various levels in the hierarchy to the point where basic activities of the organizations are carried out. எந்த hierarchy? So இந்த நம்ம 3 லெவல் பார்ப்போம் இல்லையா, இந்த லெவல் இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் டாப் மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கு கமாண்ட் கொடுத்திருப்பாங்க, இவங்க எங்களுக்கு கமாண்ட் கொடுத்திருப்பாங்க, இவங்களுக்குள்ள 1000 பேர் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஸ்ட்ரக்சர் போகும். Staff authority belongs to those individuals or groups or organizations. Please, you can make a note of this one. இங்க யார் வந்து authorized persons இருப்பாங்கன்னா, staff authority வந்து நம்ம individuals and groups தான் மீன் பண்ணும். They provide services and advice to the line managers. Yes, as I was dealing with this. Staff can offer line managers planning advice to research பண்ணுவாங்க, analyze பண்ணுவாங்க, options develop பண்ணி கொடுப்பாங்க, and they will assist in policy implementation, monitoring and control legal and financial. The delegation of authority இதுதான்ங்கிறதுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், இல்லைன்னா இதெல்லாம் இருந்தாதான் இந்த டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி நம்ம என்ன சொல்றோம்னா, சுப்பீரியர் வந்து கிராண்ட் பண்ணுவாரு சபார்டினேட் கிட்ட இந்த வேலை எல்லாம் பண்ணுவோம்ட்டு. சபார்டினேட் அதுக்கேற்ற மாதிரிதான் ஆக்ட் பண்ணும். ப்ளீஸ் மேக் நோட், he will not act outside the scope, outside the limits, he will act within the limits. He can delegate the entire authority to his subordinates. Because if he delegates all his authority, he passes his position. Complete அவரோட பொசிஷன் என்ன பண்ணிடுறாரு, பாஸ் பண்ணிடுறாரு. ஜெனரல் அத்தாரிட்டிங்கிறது ருட்டீன் டெசிஷன்ஸ்க்காக இருக்கலாம், எக்ஸிகியூஷன்ஸ் ஆஃப் பாலிசிஸ்க்காக இருக்கலாம். அதுதான் வந்து சபார்டினேட்ஸ் கிட்ட டெலிகேட் பண்ணுவாங்க. பாலிசி மேக்கிங் வந்து யார் பண்ணுவாங்கன்னா, எனது டாப் மோஸ்ட் அத்தாரிட்டி. அதை எப்படி அவங்க டெலிகேட் பண்ண முடியும்? டெலிகேட் பண்ணக்கூடாது இல்லையா? அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ருட்டீன் டெசிஷன்ஸ் டே டு டே ஒர்க்ல இன்வால்வ் ஆகுது. அந்த ஏற்கனவே இருக்கிற பாலிசிஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ற வேலையில தான் வந்து டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இருக்கும். தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராபப்லி வாட் ஐ சென்சஸ் ஒரு 2 லைன் கொடுத்துட்டு இங்க வந்து டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இருக்கான்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுத தெரியணும். அண்ட் ஃபோர்த் ஒன், ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு. அண்ட் ஃபிஃப்த் ஒன், இட் வில் நாட் இம்ப்ளை ரிடக்ஷன் ஆஃப் அத்தாரிட்டி. எஸ், ப்ளீஸ் மேக் அ நோட். நான் வந்து என்னோட அத்தாரிட்டி இன்னொருத்தருக்கு டெலிகேட் பண்றதுனால என்னோட அத்தாரிட்டி வந்து குறைஞ்சிடுதானா? இல்ல, எனக்கும் ரைட்ஸ் இருக்கு, அவருக்கும் ரைட்ஸ் இருக்கு. இட் டஸ் நாட் மீன் a manager loses control or power. He will reduce it, he will enhance and take back the delegated authority. Yes, complete powers எப்பவுமே அவருக்கு இருக்கும். இந்த டெலிகேஷன் வந்து மேபி ஸ்பெசிபிக் ஆர் ஜெனரல். ஜெனரல்னா எல்லாருமே எல்லா ஒர்க்லயும் கொடுக்குற மாதிரி இருக்குது ஜெனரல். ஸ்பெசிபிக்னா சோ ப்ராபப்லி இது குரூப்பிங் பண்ணிருக்காங்க, நீங்க அது குரூப்பிங்லேயே நோட் பண்ணிக்கலாம் சைட்ல. ஸ்பெசிபிக்னா இந்த ஒர்க் மட்டும் பண்ணும். ஜெனரல்னா நார்மலா கஸ்டம்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி எல்லாரும் இந்த ஒர்க் வந்து எப்படி டெலிகேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி டெலிகேட் பண்றது. ரிட்டர்னா இருக்கலாம், இம்ப்ளாய்டா இருக்கலாம். ரிட்டர்னா வந்து எக்ஸ்பிரசிவ் வேல வந்து தரது. இம்ப்ளாய்னா வந்து ஆட்டோமேட்டிக்கலா பிறகு இவர் இந்த ஜாப் வந்து இவர் தான் பண்ணுவாரு, சோ ஆட்டோமேட்டிக்கா இவர் தான் பண்ணணும், அந்த மாதிரி வராது. ஃபார்மலா இருக்கலாம், இன்ஃபார்மலா இருக்கலாம். ஃபார்மலா ஆஸ் பர் த ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸ், லா பேஸ் பண்ணிருக்குது. இன்ஃபார்மலா வந்து நம்ம கொலோக்கியலா பேசி டிசைன் பண்ணிக்கிறது. ஓகே, so informally written or implied இருக்கலாம், depends on. So does not mean avoiding decisions or abandonment of work. Please make note, இது ரொம்ப ரொம்ப important point. Then delegation does not mean abdication of responsibility. விட்டுறதுங்கிறது அர்த்தம் இல்ல. So he cannot escape. Is it okay? So that's about the characteristics. Let me go for importance of delegation. Is the dynamics, beautiful ஆன term, dynamics of management and the essence of sound organization. ஏன் இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, எல்லா வேலையும் ஒருத்தராலே பண்ண முடியாது. அப்போ அந்த ஒர்க் லோட வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும். ஸ்பிளிட் பண்ணும் போது யார்கிட்ட எப்படி ஸ்பிளிட் பண்ணி, டெலிகேஷனா சும்மாவா? எனக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க, என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சுதான் கொடுத்துருப்பாங்க. ஐ எம் கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிபிள், ஐ எம் கம்ப்ளீட்லி அக்கௌண்டபிள்ங்கிறப்போ நான் ஒரு அத்தாரிட்டியை டெலிகேட் பண்ணும் போது எப்படிப்பட்ட பர்சன் கிட்ட தரணும்?
அப்போ டெலிகேஷன் ப்ராப்பரா நீங்க வந்து டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா அந்த ஆர்கனைசேஷன் வந்து எப்படி இருக்க போகுது, பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஓகே, it enables the managers to distribute their workload. Yes, obviously. It will help to take quick decisions. ஏன்னா workload split ஆகும்போது என்ன பண்றோங்கிறது ஈஸியா பண்ண முடியும். Okay, and then it will help to improve the job satisfaction. Obviously, it helps to satisfy the needs for recognition, responsibility, and freedom. And if you discuss authority and responsibility clearly, obviously அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிளியரா மெயின்டைன் ஆகும். ஏன்னா எப்பவுமே வந்து அவங்க வேலை வாங்குறான்னு இருக்கக்கூடாது. எனக்கு அத்தாரிட்டி இருக்கு, இந்த வேலையை வந்து நான் கொடுக்குறேன், டெலிகேட் பண்றேன்னா அது அந்த அத்தாரிட்டிக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் கிளியரா சொல்லுவேன். ஓகே, இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு அத்தாரிட்டி வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வச்சு பேசிட்டு இருக்கோம் இல்லையா. எக்ஸ் வந்து நம்ம யாருன்னு சொல்லியிருக்கோம், சுப்பீரியர்னு சொல்லி வச்சிருக்கோம். அண்ட் ஒய் வந்துட்டு சபார்டினேட் சொல்லி வச்சிருக்கோம். இன்கேஸ் இவருக்கு கொடுத்திருக்க அத்தாரிட்டி வந்து டெலிகேஷன் பண்ற அளவுக்கு அத்தாரிட்டி கொடுத்திருக்காங்கன்னா திஸ் பர்சன் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு டெலிகேட். வேணாம் வேணாம் ஒய் ஏன் பண்ணிட்டு போகணும், எல்லா வேலையும் நானே பண்றேன் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. புரியுதா? ஏன்னா அந்த அத்தாரிட்டி வந்து நாட் டெலிகேட்டட் அத்தாரிட்டி இல்ல. டெலிகேட்டட் அத்தாரிட்டினா அந்த ஒர்க் வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து நிறைய பேர் ஸ்பிளிட் பண்ணி பண்ணும்போது ஈஸியா ஒர்க் முடியலாங்கிறதுக்காக தான் அந்த டெலிகேட்டட் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுக்கு கிளியரா டிஃபைன் பண்ணணும், இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுதான் அத்தாரிட்டின்ட்டு. So obviously, and delegation binds a formal organization, obviously superior subordinate relationship maintain ஆகும். How you are getting the specialized knowledge and expertise of subordinates. Subordinates எல்லாருமே எல்லா வகையிலும் வந்து sufficient knowledge ஓட இருக்க மாட்டாங்க. Subordinates கிட்ட ஸ்பிளிட் பண்ணி இந்த பார்ட் ஆஃப் அத்தாரிட்டி இருக்கும்போது they will become responsible, they will take the responsibility. அப்போ அவங்களோட நாலேஜ் அண்ட் அவங்களோட ஸ்கில் ஒர்க் வந்து எனக்கு ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் கண்டினியூட்டி இன் பிசினஸ். Obviously, it's not a one-stop thing like every time it happens. Next, we'll go for steps in the process of delegation. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரிசர்ச்க்காக நீங்க பண்றீங்க, they have to define the results. இதுதான் நான் பண்ண போறேன்ட்டு. அதுக்கு பிறகு யார்கிட்ட இந்த டியூட்டிஸ் அசைன் பண்ணலாம், எத்தனை சபார்டினேட்ஸ் இருக்கலாம்ப்பா, 6 பேர் தான் மேக்ஸிமம் இருக்க முடியும் பார்த்தோமா. சோ அந்த மாதிரி கேஸ்ல வந்து யார்கிட்ட இந்த டியூட்டியை கொடுத்தா கரெக்டா இருக்கும். அசைன்மெண்ட் ஆஃப் டியூட்டிஸ், விச் டியூட்டிஸ் பாருங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு கிராண்ட் பண்ணுங்க, இந்த அத்தாரிட்டி அவங்க பண்ணலாம் சொல்லி கிராண்ட் பண்ணுங்க. ஓகே, I'm not going line by line, it's quite normal thing. Then you create accountability for performance. Once you grant the authority na he is responsible மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டா எல்லாமே வந்து கிளியரா பண்ண முடியும். So duty, authority, accountability இதெல்லாமே fundamental components of delegation. Is it okay? Accountability, authority இதெல்லாமே சேர்ந்து responsibility. So these three inevitable attributes of delegation are like a three-legged tool. Each depends on others to support the whole, and no two can stand alone. Clear இருக்குல்ல, அழகா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு லைன் பார்த்திருந்தோமே, very first beginning line. Can you help me with the three things? Accountable, இங்க இருக்கு பாருங்க, here three elements: authority, responsibility and accountability. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ற இடத்துல வந்து டியூட்டி, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டி சொல்லியிருக்காங்க. இங்க த்ரீ எலிமெண்ட்ஸ், அங்க inevitable three elements. More or less the same தான். In case உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டா ஆப்ஷன் ஏ பி சி டில கிளாஸ் are the three fundamental components. So அங்க elements இங்க components பா. All the three phases are delegation are interdependent. So probably you may make a note of these things. அங்க வந்து just elements பார்த்துட்டோம். இங்க வந்து components, phases and legged tools etc. Inevitable attributes. So the terms யூஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்க? Componentsங்கிற term யூஸ் பண்ணிருக்காங்க. Okay, phasesங்கிற terms யூஸ் பண்ணிருக்காங்க. See, inevitable attributes. So கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே. ஏன்னா உங்களுக்கு கேஸ் எக்ஸாம் டஃப்னா இதெல்லாம் மைன்யூட்டா பார்ப்பாங்க. ஆக்சுவலா வந்து தியரி பேப்பர் தான் அப்படியே கேஷுவலா பார்த்துட்டு போயிடலாங்கிற மாதிரி இருந்தாலும் சம்டைம்ஸ் எக்ஸாம் டஃப்னா இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ப்ளீஸ் பி கேர்ஃபுல். And difficulties in delegation. Yes, on the part of non-delegation, manager often reluctant to delegate adequate authority due to the following reasons. Sometimes delegate பண்ண மாட்டாங்க, சொன்னாலே ஏன் பண்ணிட்டு போனோம், இப்போ அவன் தப்பு பண்ணா நான் தானே பார்க்கணும். May not delegate, why? Because of the lure of authority. Misuse பண்ணிட்டாங்கன்னா, ஆட்டோகிராட்டிக் லீடர்ஷிப்ல வந்து ஆட்டோகிராட்டிக் இருப்பாங்க. ஆட்டோகிராட்டிக்னா நான் தான் எல்லாமே பண்ணுவோம், என்ன நேம் வந்தாலும் எனக்கு தான், அந்த மாதிரி ஆட்டோகிராட்டிக் லீடர்ஸ் சொல்லுவோம் அதை நம்ம. ஓகே, தே வாண்ட் டு மேக் தர் பிரசன்ஸ் ஃபெல்ட், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கிராப் பண்ணணும்னு பார்ப்பாங்கல்ல, எங்க இருந்தாலும் அங்க இருக்கிறது தெரியணும்னு சொல்லிட்டு தே லைக் டு டாமினேட் த ஹோல் ஷோ. அந்த மாதிரி கேசஸ்ல வந்து இல்ல நானே பண்ணேன்,
இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே முடிச்சிட்ட பிறகு ஸ்டேஜ்ல கூப்பிட்டு பாருங்க, யாரோட ஹெல்ப்பும் இல்லாம இவரே இண்டிவிஜுவலா பண்ணியிருக்காரு, 100% எஃபர்ட்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காருன்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு கிரவுன் வச்ச மாதிரி இருக்கும்ல. ஓகே. அது எல்லாருக்குமே சூட்டபிளானா அவங்களுக்கு பேர் வந்து ஆட்டோகிராட்டிக் லீடர்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. Some managers feel that none can do the job as well as they can do. Probably இதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். And where a manager is incompetent in his work methods and procedures are likely to be faulty. Yes, அவருக்கே வந்து எந்த ஒர்க் யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் ஒரு ப்ராப்ளம். மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ல வந்து ரொம்ப உங்க வீட்லயே நீங்க ஏதாவது கேட்டு பாருங்களேன், சேலரிட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா இருக்காங்கன்னா ஒரு சில பேர் யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, அவங்க கிட்ட இந்த அத்தாரிட்டியை கொடுக்க மாட்டாங்க, யார்கிட்டயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. இது வந்து டீம் ஒர்க்கே பண்ண முடியாதுன்னு அவர்கிட்ட கொடுத்து என்ன பண்றது, வேஸ்ட் தானே. ஆனா அவர்கிட்ட கொடுக்குற மட்டும் ஒர்க் மட்டும் கரெக்டா பண்ணுவாரு, அதனால அவர் சப்பார்டினேட் லெவல்லே இருப்பான். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஷோ ஆஃப் பண்ணுவதற்காக கண்ணாபண்ணான்னு பேசிட்டு இருப்பாங்க. சோ அப்படியும் இருக்கு. they are inclined to accept the risk of wrong decisions. சோ அதனால வந்து சப்பார்டினேட்ஸ் பண்ணிட்டா அதுக்கு நம்ம தானே பதில் சொல்லணும், அதனால அதனாலே பண்றது இல்ல. And they may not feel that the subordinates are not capable and reliable. Yes, எவ்வளவு தூரம் பண்ணுவாங்கன்னு தெரியல. And they cannot issue suitable directions. அவங்க முதல்ல டைரக்ட் பண்ற அளவுக்கு கேவலா இருக்கணும்ல. So that's about one problem. And requires adequate controls and means of knowing the proper use of authority. Yes, control எடுக்க தெரியும். இது வந்து யார் ஸ்டைல், டெலிகேட் பண்றவர் ஸ்டைல்ல சுப்பீரியர் ஸ்டைல்ல. இது வந்து சப்பார்டினேட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபார்மலா ஆஸ் பர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அக்செப்ட் பண்ணணும்னா ஓகே. இது வந்து நான் ஏன் அக்செப்ட் பண்ணணும்னு கொஸ்டின் வரும்ல, எதுக்காகனா செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்காது ஃபர்ஸ்ட் திங். சோ ஐ நாட் கோயிங் லைன் பை லைன், பார்த்தாலே தெரிஞ்சிடுது. தே ஹேவ் லவ் ஃபார் ஸ்பூன் ஃபீடிங் இருக்கும் இல்லையா, அவங்க சொன்னாங்கன்னா நம்ம பண்ணுவோம் எதுக்கு. ஓகே, சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். அண்ட் கமிட்டிங் மிஸ்டேக்ஸ், நம்ம தப்பு பண்ணா என்ன பண்றது. ஓகே, பாஸ் வந்து இதை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, அதனால வைக்கிறது. அண்ட் சம்டைம்ஸ் எனக்கே ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு, இதுல நான் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எதுக்கு எடுக்கணும், தட்ஸ் அ ஃபோர்த் ஒன். அண்ட் மேக்ஸிமம் வந்து adequate இன்ஃபர்மேஷன், ஒர்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், ரிசோர்சஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா அவைலபிளா இல்லாத கேஸ்னால எனக்கு எல்லா ரிசோர்ஸும் அவைலபிளா இல்லாம நான் யார்கிட்ட போய் என்ன கேட்கறது, அந்த மாதிரியும் இருக்கலாம். அண்ட் they will not come forward because அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, நோ இன்சென்டிவ்ஸ். அல்டிமேட்டா இந்த 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 இடத்துலதான் வந்து ஹெச்ஆர் உள்ள வருவாங்க. ஓகே, சோ அவங்களுக்கு என்ன அத்தாரிட்டி ஃபியூச்சர்ல வருமோ அது பேஸ் பண்ணி சேலரி பே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ டெலிகேஷன், இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, டெலிகேட்டட் சைட்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சபார்டினேட் சைட்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்ப இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து டீல் பண்றோம்னா டெலிகேஷன் என்ன மாதிரியான டெலிகேஷன் இருந்தா பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு சில பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷனல் டெஃபினேஷன். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, பிக்ஸ் பண்ணும்போது ஹெச்ஆர் சைட் வந்து பிக்ஸ் பண்ணும்போது இந்த வேலைக்காக தான் இவங்களை நம்ம அசைன் பண்ணோம்னு சொல்லிட்டு கிளியரா பிக்ஸ் பண்ணிட்டோம்னா எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது. சோ கிளியரா அவங்களோட ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிடுவாங்க, இதுதான் உங்களோட வேலை, இதை சொல்லுவாங்க நீங்க பண்ணணும். அப்போ வந்து நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, டைம் இருக்கோ இல்லையோ, எது இருந்தாலும் என்னது பண்ணிதான் ஆகும். சரி, ஓகே. Dedication by results expected. Yes, only after the results to be achieved, you will know what you have to do. So அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன் மேக் பண்றது. Parity of authority and responsibility. Parityனா எப்படி அதோட ஈக்குவல் லைக் பேலன்ஸ் பத்தி பேசுறோம் இல்லையா. So how far they are responsible and accountable. So authority accountable. So ப்ராப்பர் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். பாரிட்டினா பாரிங்கிற டேர்மே அதான், பேலன்ஸ் தான். பாரிங்கிற வேர்டுக்கு மீனிங்கே வந்து பேலன்ஸ் சொல்லுவோம். சரி, ஓகே. தென் அப்சல்யூட்னஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்சல்யூட்னஸ்னா இவரோட தான், இவர் தான் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லணும்ல அப்படின்னு அவர் மேல திணிச்சா, ஆக்சுவலா திணிக்கிறது நாட் பை கம்பல்ஷன், ஆக்சுவலி இஸ் பீன் அப்பாயிண்டட் ஃபார் தட். ரெஸ்பான்சிபிலிட்டி கேனாட் பி டெலிகேட்டட் இல்லையா, ரெஸ்பான்சிபிலிட்டி வேற ஒருத்தர் தர முடியாது, அத்தாரிட்டி தான் டெலிகேட் பண்ணலாம், ரெஸ்பான்சிபிலிட்டி டெலிகேட் பண்ணணும். அப்ப அவரால் தான் பண்ண முடியும். அப்போ என்ன மாதிரி பண்ணா அந்த அப்சல்யூட்னஸ் கொண்டு வரலாம். ஓகே. அண்ட் யூனிட்டி ஆஃப் கமாண்ட். ஆப்வியஸ்லி இதெல்லாமே வந்து கமாண்டபிளா இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா கம்ப்ளீட்டா எல்லாரையும் வந்து ஒரு ஆங்கிள் டுவார்ட்ஸ் த அசோசியேட்டட் கோல்னு பாத்தீங்கன்னா அது பண்றது கஷ்டம். ஸோ இஃப் அ பர்சன் ரிப்போர்ட்ஸ் டு டூ சுப்பீரியர்ஸ்னா அகைன் இட்ஸ் ப்ராப்ளம், கன்ஃபியூஷன், கான்ஃபிளிக்ட் எல்லாம் வரும். அப்ப யார்கிட்ட வந்து எப்படி ரிப்போர்ட் பண்ணா பெட்டரா இருக்கும், யாரை வந்து கமாண்ட் பண்ணா பெட்டரா இருக்கும். ஸோ டியூவல் சபார்டினேஷன் வந்து அவாய்ட் பண்றது பெட்டர். Is it okay? So this is one category. So this is the fifth case. Sixth case, well-defined limits of authority. என்ன பண்ணும், அத்தாரிட்டி கொடுத்தாச்சு, ஓகே, இதுதான் எங்களோட அத்தாரிட்டி, இதை விட அதிகமா பண்ணக்கூடாது, இதுதான் அவங்களோட லிமிட்ஸ்ங்கிறத கிளியரா டிஃபைன் பண்ணிடணும். ஓகே. அண்ட் அத்தாரிட்டி லெவல் பிரின்சிபல், யார் கீழே யார், அந்த ஹைரார்கி ஆஃப் டெசிஷன்ஸ் எல்லாம் லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் அத்தாரிட்டி பார்த்தோம், அதெல்லாமே கிளியரா டிஃபைன் பண்ணும். சரி, ஓகே. சென்ட்ரலைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன். ஒரு கிளாஸ் பாக்குறீங்களா இது வரைக்கும்?